முதலாவது அடிப்படை எங்களோட அமல்களில் நாங்கள் நிலைத்திருக்கணும்டா, இந்த அமல்களை மௌத்து வரை செய்யணுமாக இருந்தால் முதலாவது ஒரு அடிப்படை இருக்கிறது இஸ்லாஹுல் கல்ப். எங்களோட உள்ளங்களை நாங்கள் சரியாக சீர் செய்து கொள்ள வேண்டும். முதலாவது அடிப்படை அமல்களில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால், அமல்களில் மௌத்து வரை உறுதியாக இருக்கணும்னு சொன்னால் முதலாவது அடிப்படை எங்களோட உள்ளம், அதை நாங்கள் சரிப்படுத்தணும். இதில் சரிப்படுத்துவதில் பல விடயங்கள் இருக்கிறது. ஒன்று, எங்களோட உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவத்தை சரியாக கொண்டு வந்து வைக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த மகத்துவத்தை சரியாக கொண்டு வந்து வைக்கணும். எங்களோட உள்ளத்தில் நாங்கள் துனியாவை பெருசாக நினச்சி வச்சிருப்போம். துனியாவுடைய மோகம், துனியாவுடைய ஆசா பாசங்கள், எங்களோட மனைவி பிள்ளைகள், இந்த இடத்தை ஒதுக்கிட்டு அந்த முழுமையான இடத்தை அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கை சம்பாதிக்கிறது, அவங்களோட வாழ்க்கையில் தொழில் செய்கிறதெல்லாம் கேட்டு பார்த்தா எதற்காக உங்களோட 40 வருஷம் 50 வருஷம் ஒரு நாளையில் 15 மணித்தியாலும் 10 மணித்தியாலும் எதற்காக நீங்கள் செலவழிக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன மனைவி பிள்ளைகள். இது தப்பு கிடையாது. ஆனால் அதை விட நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணும் ரப்புக்கு. நான் மனைவி பிள்ளைகளுக்காக நான் உழைக்கிறது, சம்பாதிக்கிறது, கஷ்டப்படுறது என்ன மனைவிக்காக, என்ன பிள்ளைகளுக்காக. என்னுடைய வாழ்க்கை மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நான் கஷ்டப்படுற, சிரமப்படுற, இது தப்பு தவறுன்னு சொல்ல வரையில. ஆனால் மனைவிக்காக உழைக்கிற நாங்கள், பிள்ளைகளுக்காக உழைக்கிற நாங்கள், அவர்களுக்காக வாழ்கிற நாங்கள், எங்கட ரப்பு என்னிடம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா? நாங்கள் சில பொழுது வியாபாரம் தொழிலுண்டு தொழுகையை விடுகிறோம், இஷாவை விடுகிறோம், சுபுக விடுறோம், துஹரை விடுறோம், அசரை விடுறோம். காரணம் என்ன? பிள்ளைகளுக்காக, தொழிலுக்காக. அப்போ இந்த இடத்துல நாங்கள் எங்களோட அமல்களில் ஒரு உறுதிப்பாடு வரணும் என்றால் உள்ளத்தில் சரியான ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் இருக்கிற இந்த இடத்தில் மஹ்லூக்களுக்கு இடம் கிடையாது. இடம் கிடையாதுன்னா அல்லாவை ஓரமாக்கி மஹ்லூக் கொண்டு வச்சிடக்கூடாது. இப்போ பாருங்க, நான் தக்பீரை கட்டி நாங்கள் சொல்கிறது என்ன? சுனத்தான தொழுகை இல்லை. இன்ன சலாத்தி வனுசுக்கி ஒமஹியாய். நான் அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, குல் இன்ன சலாத்தி வனுசுக்கி ஒமஹியாய் ஒமமாத்தி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லாஹி ஃபத்ரஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன். இது இந்த வஜ்ஜஹத்து என்பது இரவு தொழுகையில் ரசூலா ஓதுனாங்க. ஆரம்ப துவா இரவு தொழுகையில். ஃபர்லு தொழுகையில் ஓதுனா அல்லாஹும் பாஇத் பைனி வபைன ஹத்தாயாய ஹைர். அப்போ எனவே இந்த இதுலையும் இன்ன சலாத்தி வனுசுக்கி, நபியை சொல்லுங்க, இன்ன சலாத்தி என்னுடைய தொழுகை, வனுசுக்கி என்னுடைய வணக்க வழிபாடுகள், வமஹியா என்னுடைய வாழ்க்கை, வமமாத்தி என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்கு, என்ன மரணமும் அல்லாஹ்வுக்கு. நாங்கள் எப்படி? வணக்கம் அல்லாஹ்வுக்கு, வாழ்க்கை யாருக்கு? மனைவிக்கு. மௌத்து யாருக்கு? பிள்ளைக்கு. நான் வாழ்றது என் குடும்பத்துக்காக. என் மகள் இப்போ பருவ வயது குமரா இருக்கிறாள், அவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நான் மௌத்தா போனாலும் பரவாயில்லை. அப்படி சொல்கிறத நம்ம பார்க்குறோமா இல்லையா? எத்தனை வாப்பாமார், எத்தனை அம்மாமார் என்ன சொல்லுவாங்கண்டா, என் பிள்ளைகள் பெருசாகிட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டானா நான் மௌத்தாக போனால் கூட பரவாயில்லை. அப்படி தானே சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை மனைவிக்கு கணவன் கொடுக்குறான், வாழ்க்கையே மனைவிக்கு. நான் வாழ்கிறது, தொழில் செய்கிறது, 30 வருஷம் வெளிநாட்டில் கஷ்டப்படுறான். கேட்டால் என் மனைவி நல்லா ஆயிக்கணும், என் புள்ள நல்லா ஆயிக்கணும். அப்போ அவருக்கு தொஹரும் இல்லை, அசரும் இல்லை, ஜும்மாவும் இல்லை, சில போல தொழுகையும் இல்லை. ஆனால் அவர் கஷ்டப்படுறது என்ன மனைவி நல்லா இருக்கணும். அப்போ வாழ்க்கை மனைவிக்கு, மௌத்து யாருக்கு? பிள்ளைக்கு, வணக்கம் மட்டும் அல்லாஹ்வுக்கு. ஆனால் மூமின் எப்படி இருப்பான்? என் வாழ்க்கை மரணம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு, லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ நாங்கள் எப்படி பிரிச்சிருக்கிறோம்? என் பிள்ளைக்கு இதை செஞ்சு கொடுத்துட்டா, கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா நான் மௌத்தா போனாலும் பரவாயில்லை. அப்போ நீங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் மௌத்தா போனால் நீங்கள் சொர்க்கம், அப்படி எங்கேயா சொல்லப்பட்டீங்க? எப்படி நாங்கள் விளங்கி வச்சிருக்கோம் மார்க்கத்தை? அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே தான் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். மஹ்லூக்கை எங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும், ஹாலிக்கை எங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும். நாங்கள் ஹாலிக்கை தூக்கி வெளியே வச்சுட்டு, ரப்பை தூக்கி வெளியே வச்சுட்டு மஹ்லூக்கை உள்ளத்தில் வச்சுட்டு இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் எங்களோட முழு வாழ்க்கையும் இந்த துனியாவுக்காக கொடுத்திருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. எனவே இஸ்லாஹுல் கல்ப், உள்ளத்தில் உறுதியான எண்ணத்தை, நிலைப்பாட்டை கொண்டு வரணும். என்ற ரப்புக்கு அடுத்ததான் எல்லாம், என்ற ரப்புக்கு அடுத்ததான் எல்லாமே. ரிஜாலுன், ஆண்கள். நான் தர்ஜமா செய்கிறேன். உண்மையான ஆண் மக்கள், ஆண்கள். அன்னாஸ்ன்னு அல்லாஹ் சொல்ல இல்லை, அன்னாஸ்ன்னு சொல்ல இல்லை, நிசான்னு சொல்ல இல்லை. ரிஜால்னா ஆண்கள். ரிஜால் ஆண்கள்னால் யார்? ரிஜாலுல்லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸக்கா
யகாஃபூன யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் குலூப் வல் அப்சார். ரிஜால் ஆண்கள் இவர்கள்தான். லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பையுன் அன் திக்ரில்லாஹ். வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ வர்த்தக வாணிப நடவடிக்கைகளோ அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் அவர்களை பராக்காக்கி விடாது. அல்லாஹ்வுடைய திக்ர் ஒன்று வந்துட்டால், அல்லாஹ்வுடைய திக்ர்ல பெரிய திக்ர் தொழுகை, வியாபாரமா கொடுக்கல் வாங்கலா இதுல இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அழைப்பு கேட்டால் வந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் இந்த வியாபாரம் அவர்களை பராக்காக்கி விடாது. லா துல்ஹிம் திஜாரத்துன் வலா பையுன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா. ஜகாத் கொடுக்கிற, அதே மாதிரி தொழுகிற, அல்லாஹ்வை நினைக்கிற இந்த விடயங்களில் அவர்கள் சரியாக இருப்பார்கள். வியாபாரம் செய்யறதுனால, இதை விட்டு கொடுக்கல் வாங்கல் செய்யறதுனால, வியாபாரம் செய்யறதுனால தொழுகை விட மாட்டார்கள். அவர்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வுடைய திக்ரோடு இருப்பார்கள். இவர்கள் தான் உண்மையான ஆண்மக்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். ஏன்? அவர்கள் யகாஃபூன யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் குலூப் வல் அப்சார். அவர்கள் மறுமையை அஞ்சி, மறுமையினுடைய அந்த தண்டனையை அஞ்சி அல்லாஹை பற்றியுடைய எண்ணத்தோடு அவர்கள் வாழுகிறார்கள். மறுமையை பற்றி அதனுடைய அந்த அந்த தண்டனையை அஞ்சி அவர்கள் பயந்து அவர்கள் வாழுகிறார்கள். எனவே அன்புக்குரிய அவர்களே, உள்ளத்தை சரி செய்யணும். உள்ளத்துல அல்லாஹ் அவனுடைய மகத்துவத்தை சரியா கொண்டு வரணும். ஏன்ற ரப் அவனுடைய அந்த அந்த உண்மையான கண்ணியத்தை உள்ளத்துல வைத்திருக்கிற ஒரு மனிதன் அமல்களை இப்ப செஞ்சுட்டு நாளைக்கு விட மாட்டான். இந்த மாசம் செஞ்சுட்டு அடுத்த மாசம் விட மாட்டான். எல்லா நேரங்களிலும் என்ற ரப்பை நான் வணங்கணும். நான் படைக்கப்பட்டது வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ்வை வணங்குறது தான் நான் படைக்கப்பட்டதினுடைய நோக்கமே தவிர, தேவைகள் இருக்கிறது, அந்த தேவைகளை நான் நோக்கமாக ஆக்கிவிடக் கூடாது. தேவைகள் தேவைகளாகத்தான் இருக்கணும், நோக்கம் நோக்கமாகத்தான் இருக்கணும். நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவது. இதில் ஒரு முஃமின் சரியாக இருப்பான். அமல்களில் நிலைத்திருக்க முதலாவது அடிப்படை எங்களுடைய உள்ளங்களை நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும்.